உண்மையிலே விஜய் பார்வதிக்கு திவ்யா மேலேயும் அரோரா மேலேயும் இவ்வளோ பயம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சத்தியமா எதிர்பார்க்கல. என்ன பயம் பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கலாட்டாக்கு பார்வதி மேலேயும் கமருதீன் மேலேயும் ஏன் இவ்வளோ காண்டுன்னு தெரியலங்க. இந்த ஃபேன்ஸ் மீட்டிங் கூப்பிட்டு உட்கார வச்சு ஊர் ஃபுல்லாக அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா சும்மா இருந்தால் கூட நம்மளாம் மறந்துட்டு இருப்போம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, இவங்க ஃபேன்ஸ் மீட்டிங் கூப்பிட்டு உட்கார வச்சு இன்டர்வியூல கேள்வி கேட்குறாங்களா, அதுக்கு இந்த பேசிங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசுறது இருக்குல்ல, பார்க்கும்போது இரிட்டேட் ஆகுது. ஒட்டுமொத்த பேரும் தூக்கி போட்டு கும்மாங்குத்து ஊத்துறாங்க. இதில் பார்வதி அம்மாவும் சேர்த்து போட்டு பொழக்கிறாங்க. சோ எதுக்கு இது தேவையில்லாத வேலை? கலாட்டா உங்களோட கார்டை தீர்த்துக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் பார்வதி வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த அவங்க கொடுத்த அந்த ஃபேன்ஸ் மீட்டோட செகண்ட் பார்ட் வந்து நேற்று ரிலீஸ் ஆயிடுது. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா திவ்யா அரோரா இவங்களை பத்தி அவங்க என்ன கமெண்ட் பாஸ் பண்ணியிருந்தாங்க, அவங்கள பார்த்து எந்த அளவுக்கு பயத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. சோ அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல திவ்யா அதாவது அரோரா பத்தி கூட ஒரு சில கமெண்ட்ஸ் வந்துருது. திவ்யாவை பத்தி ஒரு கமெண்ட்ஸ் கூட பார்வதி வாயிலிருந்து வரல. அந்த அளவுக்கு ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள ஓடுதா என்னன்னு தெரியல. என்ன இருந்தாலும் அந்த சம்பவம் கண்ணு முன்னாடி வந்து தானே போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே. ஸோ அதுதான் பார்வதிக்கு நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. நிறைய பேர் அதை எடுத்து போட்டு பார்வதிக்கு லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா வந்து இவங்க வந்து கொடுத்துட்டாங்க திவ்யா. ஸோ பார்வதியால் அதுலேருந்து வெளியே வர முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ட்விட்டரில் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் சிம்பிளாக சொல்ல தோணுது. பார்வதி இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சில பேரை வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி அவங்க காமிச்சிக்கிறாங்களே, அதை அவாய்ட் பண்ணல. சில பேர் பற்றி பேசினா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ், அதாவது இன்னும் கொஞ்சம் நெகட்டிவ் இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்ற ஒரு பயத்தில் அவங்க இருக்காங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. சரி என்ன மேட்ரு, அது மட்டும் இல்லாமல் திவ்யா டைட்டில் அடிச்சதுக்கு அவங்க ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சர்க்காசமாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நக்கல் பண்ணாமல் இருந்தது. ஸோ அந்த மேட்டர் என்ன அப்படின்றது டீடைல்டாக பார்த்துலாம். இதெல்லாம் பார்க்கறது ஒரு முக்கியமான விஷயம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சீரியஸ்லி இந்த கலாட்டா பிகைன் உட்ஸ் இவனுங்கெல்லாம் ஒரு பெரிய நன்றியை சொல்லிடுங்க. ஏன்னா சும்மா நான் வேற பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சும்மா தூங்கிடுவேன். ஆனால் இந்த இடத்துல என்னன்னா இவனுங்களே எடுத்து போட்டு இதெல்லாம் பார்த்து எனக்கு வேற இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுறானுங்க. ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ, பார்வதி வந்து எப்படி பேசியிருக்கு, பார்வதி வந்து இந்த மாதிரி ரியாக்ஷன் எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு எனக்கு ஷேர் பண்ணி விட்டு என்னையும் வெறிய ஏற்றி விட்டுறானுங்க. சரி ஓகே நம்மளும் போட்டு ரெண்டு போல பிறந்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்திருக்கேன். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா பார்வதியோட கலாட்டா இன்டர்வியூ ஃபேன்ஸ் மீட் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஃபேன்ஸ் மீட்டோட பார்ட் 2 வீடியோ வந்தது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெட் கார்டு, அதாவது அந்த எப்படி சொல்கிறது, அது ரெட் கார்டு எல்லோ கார்டு இது ரெண்டுத்தையுமே பார்வதி கையில் தூக்கலாமா, அதை கொடுத்து தானே செருப்படி கொடுத்து தானே வெளியே அமிச்சாங்க. அதை கலாட்டா தான் எடுத்து கொடுத்து உங்களை அசிங்கப்படுத்துறாங்கன்னா இவங்களும் பார்த்தீங்கன்னா வெக்கமே இல்லாமல் தூக்கி வச்சுட்டு இருக்காங்க கையில். சீரியஸாக சொல்கிறேன், பார்வதி கம்முடி ரெண்டு பேருமே டச் பண்ணியிருக்க கூடாது. இந்த மாதிரி செக்மெண்ட்லாம் வைக்காதீங்க. நாங்களே ரெட் கார்டு வாங்கிட்டு வந்தவங்க, எங்ககிட்ட ரெட் கார்டு கொடுத்து நீங்கள் யாருக்கு ரெட் கார்டு கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்கல. ஊரே காரி துப்போம் அப்படி நம்ம இவங்களே சொல்லிருக்கணும். ப்ரோ அதெல்லாம் இல்ல ப்ரோ, கலாட்டா ஒன்னு டிசைட் பண்றாங்க, அது எப்படி இவங்க டினை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா பண்ணலாங்க. அப்ப இவங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல இல்ல இவங்க மேல எனக்கு கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்ப டினை பண்றாங்களே. இந்த இடத்துல அவங்க டினை பண்ணலாம். பார்வதி தான் கெத்தா உட்காந்து பேசுறாங்களே, எப்படி சொல்றது, ஏதோ பல சாதனைகளை பண்ணிட்டு அந்த ஸ்டேஜ்ல வந்து உட்காந்து பேசுவாங்களே, அப்படிதான் இருக்கு அவங்க ஸ்பீச் எல்லாம் கேட்கும்போது. இதுல வேற கூட ஒரு 4-5 ஆன்டிங்க ஒன்று இருக்குதுங்க. அந்த ஃபேன்ஸ் மீட் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா அதே ஆன்டிங்க தான் இருக்குது. ஸோ அந்த ஆன்டிங்க பேசுறது இருக்குது எப்பப்பா, அதுலயும் ஒரு ஆன்டி ஒன்று இருக்குது, நீங்க சோஷியல் மீடியால பார்த்திருப்பீங்க. பார்வதி 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 அப்படின்ற மாதிரி கத்து கூப்பாடு போடுது. இன்னொன்னு திவ்யாவோட போட்டோ வந்து வச்சு இவங்களுக்கு ரெட் கார்டா எல்லோ கார்டான்னு கேட்கும்போது திவ்யா போட்டோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டி வந்து ஒரு பக்கம் ஆன்டி மொத்த பேர் கதற ஆரம்பிச்சிட்டானுங்க. ஊர்கிழவி 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 அப்படின்ற மாதிரி. ஏண்டா ஒரு வாட்டி ஊர்கிழவின்னு சொன்னா அவங்க அம்மாவே போட்டு கும்மாங்குத்து குத்துறானுங்க. இதுல வந்து நீங்களும் ஏன்டா ஊர்கிழவி ஊர்கிழவி சொல்லிடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனிவேஸ் அவங்களோட காண்டு, அதாவது பார்வதியோட ஃபேன்ஸ் வந்து அவங்க என்ன, அதாவது பார்வதியோட மென்டாலிட்டியில் அவங்க எப்படி யோசிப்பாங்களோ அதே மென்டாலிட்டியில் அவங்க ஃபேன்ஸ் இருக்காங்க. கேட்டால் என் ஃபேன்ஸே இதுக்கு ரிப்ளை கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு டாக்ஸிக்கும் ஒன்றா சேர்ந்துருச்சுல. நான் தான் சொன்னேன்ல, இந்த டாக்ஸிக்கை ஃபாலோ பண்ணுற இதுங்க ஒரு டாக்ஸிக், இந்த டாக்ஸிங்களை என்கரேஜ் பண்ணுற இது ஒரு டாக்ஸிக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தால அது எனக்கு என்னமோ ப்ரூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. விஷயம் என்னன்னா பார்வதி உண்மையில பிக் பாஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறமாச்சு என்னடா என்ன இருந்தாலும் சரி பரவாயில்ல, இந்த பொண்ணு வந்து ஒரு கேம் ஏதோ ஒன்று ஆடி இருக்கு, கேவலமான கேம் வந்தாலும் ஒரு கேம் ஆடி இருக்கு, சரி ஓகே ஒரு நல்ல பேரோட இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடக்கி வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் நம்ம ரிவ்யூவில் கூட சொல்லியிருப்பேன், ஓகே அவங்க ஏதோ அவங்க லைஃப்பை பார்த்துட்டு போகிறாங்க, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஏதோ பண்ணிக்கிறாங்க, அது அவங்க லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனால் என்ன ஆகுதுன்னா இப்போ அந்த ஒரு நெகட்டிவிட்டி கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருந்தது. அதை வந்து ஏன் எப்படி குறையலாம், பார்வதி மேலே இருக்க நெகட்டிவிட்டி எப்படி குறையலாம், அதெல்லாம் குறையக்கூடாது. இப்போ பாருங்க திருப்பி எப்படி ஏற்றி விடுறோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த கலாட்டா ஒவ்வொரு செயலும் பண்ணிட்டு இருக்காங்க. எனிவேஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரோராவோட ஃபோட்டோ காமிச்சு இவங்களுக்கு எல்லோ கார்டா ரெட் கார்டா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த இடத்துல அரோரா பற்றி பார்த்தீங்கன்னா பார்வதி சொல்லும் போது அந்த உள்ளுக்குள்ள இருக்க பயம் இன்னும் வந்து எட்டி பாக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. அதாவது இவங்களுக்குள்ளேயும் கமருதனுக்குள்ளேயும் அவங்களுக்கு கேம் ஆட்டாங்களாம்.
அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலையா. ஸோ அது வந்து ஃப்ரெண்டுன்ற பேர் போர்வையில் வந்து இப்படி ஒரு கேம் ஆடுறாங்க, அது சரியில்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்வதி சொல்கிறாங்க. ஸோ அதே இது தான் பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ எப்படி சொல்கிறது, கானா வினோத்துக்கு இவங்க சொல்கிறாங்க ஃப்ரெண்டுன்ற போர்வையில் வந்து அவர் சில அட்வைஸை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது அது வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இது மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்குது, அந்த ஒரு பொசிட்டிவ்னஸ் இருக்குது. கமருதீன் கூட நான் பேசுறதுனால அவங்க வந்து பொசிட்டிவ் ஆகிறாங்க அரோரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதே தான் மற்றவங்க பண்ணால் சரி, அது தப்பு இல்லை, ஆனால் அரோரா பண்ணால் தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்வதி வந்து அதில் நரேட் பண்ணுறாங்க. அவங்க சொல்ல வர சிம்பிளாக என்னன்னா, எங்க ரெண்டு பேருக்கு நடுவில் குறுக்கால வந்துட்டு அந்த கௌசிக் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரோரா குறுக்கால வந்துச்சு. ஸோ அதனால அரோராக்கு இந்த ரெட் கார்டை நான் கொடுக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரோராக்கு வந்து ரெட் கார்டை தூக்கி நீட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கா ரெட் கார்டு எல்லோ கார்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வரிசையில் இந்த இடத்துல திவ்யாவோட போட்டோவும் வருது. போட்டோ வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கூட்டமும் இங்கேருந்து ஊர்கிழவின்னு கத்த பார்வதிக்கு அப்படியே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அவங்களுக்கு பயங்கரமாக ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதே விஷயம் ஆக்சுவலாக இதில் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம திவ்யா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிகைன் நோட்ஸில் ஒரு ஃபேன்ஸ் மீட் வச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து அவங்க பார்வதி ஃபோட்டோ அந்த வீடியோலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓனக்கிழவின்னு கத்துவாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க சொல்கிற ரிப்ளை ஏங்க அவங்க பாவங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா கட் பண்ணணும். ஒரு விஷயம் நம்ம ஃபேன்ஸாக இருக்கட்டும் இல்லை நம்மளுக்கு பிடிச்சவங்களா இருக்கட்டும், அவங்க ஒரு விஷயம் தப்பாக போகிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து கட் பண்ணணும், இல்லை பாவங்க விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்வதி அதெல்லாம் சொல்ல நல்லா ரசித்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஊர்கிழவி சொல்ல பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ஜாய் பண்ணிட்டு அவங்க சொல்கிறது என்னன்னா, இந்த கேரக்டரை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன், இதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவாய்ட் பண்ணுறாங்களாம். பேசுங்களேன், நீங்கள் பேசுங்களேன் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் சொல்ல தோணுது. ஸோ இந்த இடத்துல என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க திவ்யாவை பற்றி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல வரல, பட் அவங்களுக்கு வந்து பேசுனா என்ன நடக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த பாயிண்ட் எடுத்து பேசுவாங்க, திவ்யா அங்கே கத்துனது தப்புன்னு பேசும். இங்கே எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அப்போ எந்த அளவுக்கு எங்கள் தலைவி கெத்த பார்த்தியாடா, ஒருத்தவங்களை பற்றி அவங்களாம் ஒரு ஆளே இல்லை அப்படியே தட்டி விட்டு போகிறாங்க பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி உருட்டுறானுங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் விஷயம் என்ன தெரியுமா, அந்த இடத்துல பார்வதி கிட்ட பேசுறதுக்கு பாயிண்ட் இல்லை. அவங்க வந்து என்னதான் சாண்ட்ரா கிட்ட அங்கே சாரி விஜய் சேதுபதி முன்னாடி ஸ்டேஜில் வந்து சாரி கேட்டுட்டு திருப்பி அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து சாண்ட்ரா வந்து அந்த இடத்துல நான் வந்து கேம் தள்ளி விடுறது இல்லை நார்மலாக நடக்கிறதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு அங்கே சாரி கேட்டேன், அப்புறம் எதுக்கு இங்கே வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இப்போ திவ்யாவை பற்றி பேசினாலும் அவங்க திவ்யா பேசுனா எப்படி சொல்லு தப்புன்னு சொல்லிட்டு இவங்க பண்ண சரின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. அம்மாவை பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு அந்த கார் டாஸ்கில் நடந்தது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது யாரா இவங்க ரெண்டு பேரும் எங்கேந்திரா பிடிச்சின்னு வந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கூட அதாவது ஒரு 50 பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூவுறானுங்க அப்படின்றதுக்கோசம் ஒட்டுமொத்த உலகமே நீங்கள் பண்ணுறது சரின்ற மாதிரி சொல்லுதுன்னு சொல்லிட்டு நீங்களே நம்பிக்கிட்டு ஒரு மித்துல வாழ்ந்துகிட்டு உங்க டீமை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொபகண்டா ஒரு நரேட்டிவ் வந்து ஒன்று செட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அது எப்படிரா, எனக்கு அதுதானே புரியல. நீங்க சரி ஓகே மற்றவங்களாம் சொல்றது, உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல பார்வதி, நீங்க போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம பண்ணது சரிதான் அப்படின்னு எப்படி உங்க மனசாட்சி உங்களுக்கு சொல்லுது அது சரிதான் அப்படின்ற மாதிரி, அதுதான் என்னால் சுத்தமாக புரிஞ்சிக்க முடியல. இதில் இன்னொரு பாட்காஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னர் ஃபைனல் ரிசல்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற அம்மா சொல்லும்போது சிரிக்கிறாங்க. ஓ அப்படியா, சிரிப்பு வருது. ஏன்னா அந்த இடத்துல தலைவி இருந்திருக்கணும், தலைவி இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தலைவி வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க இல்லாததுனால பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து எப்படி சொல்கிறது வேஸ்ட் பீஸுக்கு வந்து டைட்டில் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன், ஒரு 5வது வாரத்தில் என்னமோ சொல்லியிருந்தேன், சீரியஸ்லி இந்த டைட்டில் யாருக்குன்னா போவோம், பார்வதிக்கு போவாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுதான் கடைசியில் நடந்தது. நான் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போவாங்கன்னு சொல்ல, நான் சொன்னது எப்படி சொல்லியிருந்தேன்னா, கண்டிப்பாக இந்த பீஸை கடைசி கட்டத்தில் வந்து அடிச்சு துரத்தி விட்ருவாங்க, ஏதாவது அது எவிக்ஷன் போட்டு தள்ளுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கான காரணம் என்ன தெரியுமா, 5வது வாரத்தில் நான் தெரியுமா சொன்னேன், ஏன்னா இப்படிப்பட்ட கேம் பிளே ஆடுற ஒருத்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில்லாம் கொடுத்து அழகு பார்க்க மாட்டாங்க. அது வந்து ஒரு டாக்ஸிக்கான கேமு. ஸோ இந்த டாக்ஸிக்கான கேமுக்கு அவங்களுக்கு ஓட்டுகளே இருந்தாலும் ஆக்சுவலாக வெளியே நிறைய பேர் அந்த டாக்ஸிக்கான கேமை சப்போர்ட் பண்ணுறாங்க. அது ஒரு கேம்னு நினச்சிட்டு சப்போர்ட் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி டாக்ஸிக் பீப்புள் எத்தனை பேர் என்கரேஜ் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு டைட்டிலுக்கு டிசர்விங்காக இந்த மாதிரி டாக்ஸிக் பீப்புளை வந்து மோஸ்ட்லி கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தேன். சில பேர் அசீமை வந்து கம்பேர் பண்ணியிருந்தாங்க, சான்ஸே இல்லை. ஆக்சுவலாக அசீமான கேம் வேறு, பார்வதியான கேம் வேறு. அசீம் வந்து அந்த டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு கேம் ஆடுவான். பார்வதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கள சுற்றி ஒரு கேம் ஆடிட்டு இருப்பாங்க. அவங்க அதாவது பார்வதி இங்கே திவாகர் இந்த மாதிரி 1-2 ஒரு 3 கேரக்டருங்க இந்த சீசன் வந்து படுமட்டமாக மக்கள்கிட்ட வந்து இவ்வளோ ஹேட்ரேட் வாங்குறது, இவ்வளோ கேவலமாக பார்த்தீங்கன்னா கருத்துக்களை வாங்குறது காரணம் என்னன்னா, ஒரு 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, திவாகர் பார்வதி இவங்கள மாதிரி ஆட்கள் அவங்கள சுற்றி ஒரு கேமை ரன் பண்ணி வைப்பாங்க. கேம் பிக் பாஸ் கேம்னு ஒன்று போவோம், அதை வந்து கண்டுக்க மாட்டாங்க. அவங்கள சுற்றியே பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும், ஃபுல் ஃபோக்கஸ் அவங்க கிட்டேயே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து சரின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பைத்தியங்க வந்து பார்வதி தான் கண்டென்ட் கொடுக்குது, பிபி ரன்னர் அதுதான், ஷோ ரன்னர் அதுதான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சொம்பு தூக்கிட்டு வர சுற்றிட்டு இருந்ததுங்க. ஸோ ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ரியலைஸ் பண்ணாங்க அந்த ரெட் கார்டு சமயத்தில் இது ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது, இதுக்கப்புறம் வச்சுக்கிட்டு இருந்த வேலைக்காவது அப்படின்னு நம்ம நிறைய பேர் ரியலைஸ் பண்ணி திருந்தாங்க. ஆனால் பார்வதி இப்போ வரைக்கும் திருந்த மாதிரி தெரியல, இவ இன்னும் திருந்தலமாமான்னு சொல்லுவாங்களே அப்படி தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக திவ்யாவோட அந்த ஃபேன்ஸ் மீட் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய மொமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பை பை.